வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கான காணியை பெற்றுக் கொள்வது தொடர்பில் அரசு அதிகாரிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில உறுப்பினர்களுக்கும் இடையில் மாறுபட்ட கருத்து நிலவுகின்றது. எவ்வாறாயினும் பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கான காணி தொடர்பில் 2010ஆம் ஆண்டிலேயே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சுட்டிக்காட்டுகின்றார். வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையம் அமைய வேண்டிய இடம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மக்கள் பிரதிநிதிகள் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன. பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தை பகுதியிலேயே அமைக்கப்பட வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகள் வலியுறுத்துகின்றனர். எனினும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை கவனத்திற்கொள்ளாது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சில உறுப்பினர்கள் பொருளாதார மத்திய நிலையம் தாண்டிக்குளத்தில் அமைக்கப்பட வேண்டும் என தற்போது கூறி வருகின்றனர். பொருளாதார மத்திய நிலையத்திற்காக பிரேரிக்கப்படும் ஓமந்தை மற்றும் தாண்டிக்குளம் காணிகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட சிலர் நேற்று பார்வையிட்டனர். பொருளாதார மத்திய நிலையத்திற்கான இடத்தை தெரிவு செய்யும் போது நகர அபிவிருத்தி திணைக்களத்தின் பரிந்துரைகளும் கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா நேற்று தெரிவித்தார். எவ்வாறாயினும் ஓமந்தையில் பொருளாதார மத்திய நிலையத்தை அமைப்பதற்கான காணியை பெற்றுக் கொள்வதில் எந்தவித சிக்கலும் ஏற்படாது என இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபராக செயற்பட்ட PM சார்ல்ஸ் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய ஓமந்தையில் பொருளாதார மத்திய நிலையம் அமைப்பதில் எந்தவித தடையும் கிடையாது என அரசு அதிகாரிகளும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூறி வந்த நிலையில் அந்த திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் மேற்கொள்கின்ற முயற்சி தொடர்பில் விவசாயிகள் அதிருப்தி வெளியிடுகின்றனர். எவ்வாறாயினும் வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கு 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் திகதி அப்போதைய வடமாகாண ஆளுநர் G.A. சந்திரசிறி தலைமையில் நடைபெற்ற வவுனியா மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது 5 அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதில் வடமாகாணத்திற்கான உத்தேச பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற திட்டமும் உள்ளடக்கப்பட்டிருந்தது. நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் 2009ஆம் ஆண்டு வவுனியா மாவட்டத்திற்காக வெளியிடப்பட்ட அபிவிருத்தி திட்ட வரைவிலும் பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் ஸ்தாபிப்பது தொடர்பில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் பொருளாதார மத்திய நிலையத்திற்கான அமைவிடம் தொடர்பில் சில அரசியல்வாதிகள் மாற்றுக் கருத்தை முன்வைத்த நிலையில் அது சர்ச்சைக்குரிய விடயமாக உருவெடுத்தது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை இன்று சந்தித்த இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று மாலை நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கருத்து வெளியிட்டார். முதலில் என்னுடைய விருப்பம் ஓமந்தையானால் ஓமந்தையில் மாணிக்கவளவு பொருத்தமான இடம். அதனபடியால் நான் குறிப்பிட்டது ஓமந்தை தாண்டிக்குளம் என்ற பிரச்சனை அந்த தெரிவு செய்யப்படுற இடம் மக்கள் கூடுகிற இடமாக இருக்க வேண்டும், உற்பத்தியாளர்கள் வருகின்ற இடமாக இருக்க வேண்டும், நுகர்வோர் அங்கு வரக்கூடிய வசதிகளாக இருக்க வேண்டும். அதைவிட முக்கியம் அந்த பண்டங்களை வாங்குகிற வர்த்தகர்கள் வர வேண்டும். தாமதங்கள் இருக்குமானால் இந்த நிதி திரும்பாமல் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நீங்கள் தாண்டிக்குளத்தை தெரிவு செய்யலாம். அது ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு நிலம். நீங்கள் கையெழுத்து போட்டால் அதை நிறைவேற்றலாம் என்று எனக்கு அறியத்தரப்பட்டிருக்கின்றது. ஆனபடியால் நீங்கள் 2 வருஷத்துக்குள் இந்த முடிவு எடுக்க வேண்டும். நீங்கள் மருத்துவமனையில் இருப்பதால் நான் அதிகமாக உங்களுடன் விவாதங்களை செய்யவில்லை. எனக்கு கேட்ட அவருடைய வருத்தம் தொடக்கம் தாண்டிக்குளம் ஓமந்தை பற்றியெல்லாம் பேசினாங்க. 45 நிமிஷம் பேசினாங்க. அங்கே தடை அல்லது சட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் நீங்கள் தாண்டிக்குளத்தை தெரிவு செய்யலாம். அது உடனடியாக ஆரம்பிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அப்பொழுது சொன்னார், இல்லை தனக்கு நான் நாளைக்கு கூட அந்த பிரதேசத்திலே நான் அந்த நிதியை போக விட மாட்டேன், அந்த நிதியை வவுனியாவில் தான் பாவிக்க வேண்டும். அதற்காக நான் ஓமந்தையில் நான் எந்த தடையும் இல்லாமல் நான் அந்த மையத்தை தான் தொடக்குவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னிடம் சொல்லியிருக்கின்றேன். பொருளாதார மத்திய நிலையத்தை ஓமந்தையில் அமைப்பதற்கான காணியை பெற்றுக் கொள்வதில் எந்தவித தடையும் இல்லை என்பதை இன்றைய சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவுக்கு தெளிவுபடுத்தியதாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் நியூஸ் போஸ்டுக்கு குறிப்பிட்டார். மாவை சேனாதிராஜா இந்த காலமே என்ன ஆஸ்பத்திரியில கண்டவர், அவருக்கு சில நிலையான தகவல்கள் அவர்களுக்கு ஓமந்த சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு UDA-னுடைய அனுமதி கிடைக்க வேண்டும். UDA என்றது நகர அபிவிருத்தி அத்தாரிட்டி. இது நகர சம்பந்தமான விடயமே ஒழிய இது ஓமந்த கிராமப்புறமான இடம். அதுக்கும் UDA-க்கும் தொடர்பு ஒன்றுமில்லை. ஆனால் 2010ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி DCC மீட்டிங்ல ஓமந்தையில் இருக்கின்ற அந்த 20
ஏக்கர் காணியை அவர்கள் இதுக்கண்டு ஒதுக்கி வைத்தார்கள். அப்ப அவர்கள் அந்த தீர்மானம் எடுத்துட்டார்கள். அங்குதான் இது அமைய வேண்டும் என்ற தீர்மானம் 2010 ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி எடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இதுல UDA ஆட்களும் அங்கு இருந்தவர் அந்த மீட்டிங்ல. ஆகவே இது சம்பந்தமாக நான் பல விடயங்களையும் அவருக்கு எடுத்துரைத்தேன். அவர் இடங்களை போய் பார்த்திருந்தார். இந்த இன்னொரு காணியை பற்றி நாங்கள் முந்தி குறிப்பிட்டிருந்தோம். காணி ஆணையாளர் எங்களுக்கு கடிதம் தந்திருக்கிறார். அந்த கடிதத்துக்கு கூட எங்களுடைய உறுப்பினர்கள் சகல எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். ஆகவே அவர் அதே கடிதத்தில் சொல்லியிருக்கால் உடனே எடுக்க வேண்டிய காணி என்று சொன்னால் ஓமந்தையில இருக்கிற இந்த 20 ஏக்கர் காணி தான் என்று அதனை அடையாளப்படுத்தி தந்திருக்கின்றார். ஆகவே அந்த காணியை எடுப்பதிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த காணி கட்டாயம் எங்களுக்கு எடுக்க முடியும். இது சம்பந்தமாக திருமதி சார்ல்ஸ் பழைய அரசாங்க அதிபர் இது சம்பந்தமான சகல விவரங்களையும் அன்னை காலத்திலே சக்தி டிவியில் கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டேன். எங்களுடைய உறுப்பினர்களுடைய அவர்களுடைய தேர்வு என்ன என்று இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரையில் கிடைத்ததிலே 12 பேர் ஓமந்தை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மற்றவர்களுடைய தேர்வுகள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையிலேயே அமைக்கப்பட வேண்டும் என விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றனர். நாங்கள் விவசாயிகள் அரசியல்வாதிகளை விட தெளிவாக கதைக்கின்றோம். மாறி மாறி கதைக்கவில்லை. சந்திரசிறி வடமாகாண ஆளுநராக இருந்த காலகட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்டு ஓமந்தையிலே இந்த வர்த்தக மையத்தை அமைப்பதற்கு உரிய வேலை திட்டம் அவ்வளவு முடிவடைந்து விட்டது. எங்களுடைய மாவட்ட சுகாதார அமைச்சருக்கு நாங்கள் கூட்டிக் கொண்டே காட்டினோம் இடத்தை 4 நாட்களுக்கு முன்தான் அவருக்கு 2010ஆம் ஆண்டு எந்த இடம் தீர்மானிக்கப்பட்டது என்று 4 நாட்களுக்கு முதல் தான் அவருக்கு தெரியும். மாவே சேனாதர ஐயா அந்த 19.5 ஏக்கர் பெறுமதியான இடத்தை காட்டின போது எனக்கு காதுக்களே சொன்னார், ஏன் தம்பி உலக எழுப்பறி இப்படி ஒரு பெருமதியான இடம். இந்த பொருளாதார மத்திய நிலையம் ஓமந்தையில் அமையமா இருந்தால் இந்த பெண்களை தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் தங்களுடைய சுய தொழில்களை இதற்கு மையப்படுத்தி அவையில் தங்களோட வாழ்வாதாரங்களை பெருக்கலாம். புனராழ்வு பெற்ற போராளிகள் இன்றைக்கும் அவையில் தங்களோட சுய வாழ்வை கொண்டு நடத்த முடியாத துன்ப நிலையில் தான் இருக்கிறோம். இந்த பொருளாதார மத்திய நிலையம் இந்த கிராமங்களை நகர்ந்து போறதால அவைகளும் இதுக்குள்ள உள்வாங்கி தங்களோட சுய தொழில்களை கூட செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.